என் செல்ல குழந்தையே, நாளைய விடியில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் மிஞ்சம் இருக்கின்றது. அப்படி நாளை என்ன நாள் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளை உனக்கான அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கப் போகின்றது. உன் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கப் போகின்றது. நாளைய விடியலில் நான் உன் இல்லத்தின் வாசலில் உன் தாயானவள் நான் இருக்கும்போது நீ என்னை அம்மா வாதாயே என்று சொல்லி ஒரு முறை அழைத்தால் போதும். எதற்காக உன்னை அழைக்க சொல்கிறேன் தெரியுமா? நீ அழைக்கும் போது உன்னுடைய குரலில் இருக்கின்ற உணர்வுகளை வைத்தே உனக்கு என்ன பிரச்சனை என்று, அல்லது சந்தோஷமாக இருக்கிறாயா, எந்த கஷ்டமும் இல்லையா என்று புரிந்து கொள்வேன். சந்தோஷமாக அழைப்பதற்கும் மனதில் கவலையோடு அழைப்பதற்கும் குரலில் வேறுபாடுகள் தெரியும். உன்னுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் உன் இல்லத்தில் வருவேன். என் தங்க பிள்ளையே, நீ அழைக்காமலேயே நான் வரதான் செய்வேன். இருந்தாலும் இந்த விஷயத்திற்காகத்தான் நான் என்னை நோக்கி அழைக்க சொல்கிறேன். நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீர் தெளித்து கோலமிட்டு அம்மா உள்ளே வந்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள். வராகி தம்முடைய இல்லத்திற்குள் வந்து விட்டால் அதனால் நாம் இனிமேல் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நம்மை அவள் காப்பாற்றுவாள் என்று மட்டும் நினைக்க கூடாது. நான் அங்கே வந்துவிட்ட பிறகுதான் உன்னுடைய இல்லத்தில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும். நாளை ஒரு நாள் இந்த தாயானவர் கடவுள் எனக்காக மட்டும் நான் சொல்வதையெல்லாம் நீ செய்து வீட்டில் எந்தவித சண்டைகளோ பிரச்சனைகளோ சஞ்சரவுகளோ இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேச வேண்டும். யாருடைய மனதையும் யாருக்கும் கெடுக்கக்கூடாது. இன்னொருவர் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடாது. முதலில் உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது என்றால் தெய்வம் உன் இல்லத்தை தேடி எப்போதும் வந்து கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளையே, அதுபோல உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் சரியாக நடக்க வேண்டும். உன் இல்லம் தூய்மையாக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, தூய்மை என்பது உன் இல்லத்தில் இருப்பது மட்டும் கிடையாது. உன்னுடைய மனதிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். யார் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறைக்கு வைத்து பேசிவிட்டு அனுப்ப வேண்டுமே தவிர ஒருபோதும் உன் இல்லத்துடைய பூஜை அறைக்கோ அல்லது சமையறைக்கோ நீ அழைத்து வந்து காண்பிக்க கூடாது. அவர்களாக உள்ளே வருவார்கள். நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வார். என் பிள்ளையே, எப்போதும் இந்த பழக்கத்தை நீ வைத்திருப்பார்கள். நிறைய பேர் இருக்கின்றார்கள். நீ எத்தனை பேர் இல்லத்திற்குள் சென்றிருக்கின்றாய்? வரவேற்பு அறையிலே வைத்து விட்டு இருக்கின்றார்கள். நாம் மட்டும் என்ன செய்கின்றோம்? எல்லோரையும் வந்து பாருங்கள், உள்ளே வாருங்கள் என்று அழைத்து விடுகின்றோம். என் குழந்தையே, அப்படி ஒரு நாளும் செய்யாதே. எந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்று நோட்டமிடுவார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னென்ன பூஜைகளை செய்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். இதுவெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கெடுத்துவிடும். அவர்கள் கண் திருஷ்டியை போட்டு விடுவார்கள். அதுபோலதான் சமையலறையிலும் இருக்கின்ற பொருட்களை பார்த்தாலும், சமைத்து வைத்திருக்கின்ற உணவை பார்த்தாலும் அவர்கள் ஏக்கம் கொள்வார்கள். ஒருவேளை உன்னுடைய சமையலறை சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட அதையும் குறை சொல்லி கொண்டு வெளியில் எல்லோரிடத்திலும் சொல்வார்கள். அங்கே உன்னுடைய இல்லத்தின் சமையலறை ஒரு பேச்சு பொருளாக என்பதையும் மறந்து விடாதே. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ எல்லாவற்றையும் சரியாக கவனித்து நாளை ஒரு நாள் மட்டும் உன் அம்மா எனக்காக இதை செய்ய வேண்டும். என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் சந்தோஷமாக இருக்க விரும்புகின்றேன்.
எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கண்ணீரையும் நாளை நான் காண விரும்பவில்லை. உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் ஏற்கனவே நான் அறிந்து வைப்பதனால் நீ என்னிடத்தில் புதிதாக எதையும் சொல்ல வேண்டாம். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கை உனக்கென்று நிச்சயமாக கையில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். மீதம் இருப்பதை நீ உன்னுடைய இல்லத்தில் தானாகவே பெற்றுக்கொள்வாய். நான் நாளை உன்னோடு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் புரிந்து கொள்வேன். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு என்ன வேண்டும், என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறது, எதனால் என் குழந்தை எப்போதும் இப்படியே மனவேதனையோடு காணப்படுகிறாய் என்பது எல்லாவற்றிற்கும் நாளைய உனக்கு தீர்வு கொடுக்கிறேன். ஆனால் நாளை ஒரு நாள் மட்டும் அம்மா சொல்வது போல குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் முழுமையாக இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் நாளை ஒரு நாள் யாரோடும் எந்த விதமான மனக்கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் இருக்குமானால் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பேன். என்னை நீ அடுத்த நாளும் இருக்க வைக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர என் பிள்ளையே, அம்மாவை விரட்டி அனுப்ப முயற்சிகளை செய்து விடாதே. ஒருவேளை தினந்தோறும் உன் இல்லத்தில் இது போன்று நடந்து கொண்டிருக்குமானால் தெய்வம் அங்கே நிரந்தரமாக குடியிருந்து விடும் என்பதை மறந்து விடுகின்றாய். என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான செயல்கள் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. கெட்ட விஷயங்களும் பார்க்கிறோம். கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது மனம் வேதனைப்படுகின்றோம். நல்ல விஷயங்களை பார்க்கும்போது மனம் சந்தோஷமடைகின்றோம். இப்போது வாழ்க்கையில் எல்லாமே மாறி மாறி உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து கொள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலைகள், நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை கைவிட மாட்டார்கள். உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் எப்போதுமே நீ சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கையில் அழிக்க நினைப்பவர்கள் யார் என்பதையும் எல்லாம் பார்த்து எல்லாவற்றையும் தகுந்த நேரத்தில் செய்து கொடுப்பார்கள் என்பதை மறந்து விடாதே. மனதில் இருக்கின்ற உன்னுடைய வேதனையை போக்குவதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன். அதனால் நீ இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்று விடுவாய் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நீ எழுந்திருக்க வேண்டும். எழுந்தும் உன்னுடைய உள்ளம் கையை நன்றாக பார்த்துவிட்டு மனதில் தெய்வத்தை வணங்கிவிட்டு நீ மற்ற எல்லாவற்ற விஷயங்களையும் அதன் பிறகு பார்க்க வேண்டும். என் குழந்தை, அம்மா நீ சொன்னதை நான் எல்லாம் முடிந்த பிறகுதான் பார்த்தேன் என்று என் குழந்தை, அதற்காக நீ பயப்பட வேண்டாம். என் குழந்தையே, இதை நீ பின்பற்றி பார். இந்த நாளில் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நான் சொல்வது போல குடும்ப ஒற்றுமை என்பது என்னாலும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை விட சந்தோஷம் வேறு இங்கு இருக்கப் போகின்றது. உன்னை மற்றவர்கள் ஒதுக்குகின்றார்கள் என்று சொல்வதற்கு முன்பாக நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அவர்களால் உன்னை ஒதுக்குவதற்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கின்றது. அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு என்பதை முதலில் புரிந்து கொண்டு எல்லாம் நடந்தால் போதும் என்று இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தரும். அந்த விஷயம் எப்போது கிடைக்கப் போகிறது என்பது மட்டும்தான் கேள்விக்குறியாக நிற்காதே. அது உனக்கு ஒரு நாளும் கிடைக்காமல் போகாது என்பதை புரிந்து கொள். நீ ஓரிடத்தில் இல்லை என்றால் அதை நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார்கள். நாளை அவர்களும் அந்த இடத்தில் இல்லாமல் தான் போவார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பதான் அவர்களின் செயல்களும் ஏற்பதான் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதையெல்லாம் சரியாக காப்பாற்றிக் கொள்பவர்கள் மட்டும்தான் அடுத்தவரிடத்தில் அதை எதிர்பார்க்க வேண்டும். கொடுத்தால்தான் திரும்ப கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் தகுந்த மரியாதையை கொடு. நீ பேசுகின்ற எல்லோரும் மரியாதையாக பேசு. யார் உன்னை எப்படி நினைத்தாலும் பரவாயில்லை என்று என் குழந்தை, உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மட்டும் நீ பேச வேண்டும்.
இந்த வராகி உன் இல்லத்தில் முழுக்க முழுக்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.